இன்றைய வேத வசனம் எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷம் தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பரிபூர்ணப்படுத்த மாட்டாது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வேதாகமம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறது. பழைய உடன்படிக்கையின் பலிகள், அதாவது ஆட்டுக்குட்டி, ஆடு, காளைகள் எல்லாமே ஒரு நிழலை போல வந்தவைகள். அவை வரப்போகிற உண்மையான இரட்சகரின் நிழலாகவே இருந்தன. ஆனால் அநேக ஜனங்கள் அதை உணராதவர்களாய் இருந்தார்கள். நிழல் ஒருவரின் உருவத்தை காட்டும், ஆனால் அந்த நிழல் நம்மை அணைக்க முடியாது. அதுபோல பழைய பலிகள் பாவத்தை முழுமையாக அகற்ற முடியவில்லை. அவை மக்கள் ஆண்டுக்கு ஆண்டு மீண்டும் மீண்டும் பாவங்களை நினைவுபடுத்தின. ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை அது தரவில்லை. இன்று நம்மில் பலர் வெளிப்புற வழிபாடுகள், சடங்குகள், பழக்கங்கள் மூலமாக விக்கிரகங்களை ஆராதனை செய்கிறவர்களாகவும் இருந்து வருகிறோம். பரிபூரணத்தை நாங்கள் காண முடியாது. இயேசுவின் வழியிலே விடுதலை உண்டு. அவையே எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவைகள். இவைகள் எல்லாம் ஒரு நிழலை மாதிரி எங்களுக்கு உருவாக்கப்பட்டவைகள். அந்த பலிகளையும் சடங்குகளையும் நாங்கள் பின்பற்றாதவர்களாய் இயேசுவின் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உண்மையான சுத்திகரிப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் உண்டு என்று உணர்ந்தவர்களாய் சடங்குகளை விட்டு வழி விலகி அவருடைய வழிகளில் நாங்கள் நடந்து வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 10:10 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதை விசுவாசித்தவர்களாய் உண்மையான சுத்திகரிப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான் உள்ளது என்று நாங்கள் நினைத்து அதை உணர்ந்து அதை விசுவாசித்து மத சடங்குகளை விட்டு வழி விலகி இயேசுவின் வழியில் வருகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். அன்பானவர்களே, நிழல் நமக்கு உண்மையை சுட்டி காட்டும். ஆனால் நம்மை ரட்சிப்பது நிழல் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை பலிதான். அவரை நம்பும் போது தான் பாவ மன்னிப்பும் பரிபூரண விடுதலையும் நமக்கு கடந்து வருகிறது. இயேசுவின் வழியில் வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா.